Hello student, welcome to BE Math Tamil channel. இப்போ நம்ம பார்க்க போகிற sum d square plus d plus 1 of y is equal to 0. இதுதான் நம்ம பார்க்க போகிற sum. Solution. The auxiliary equation is m square plus m plus 1 is equal to 0. So, இதை வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டு சம் எடுத்து எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டைரெக்டாக பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதில் நம்மளுக்கு a இஸ் ஈக்குவல் டு 1, b is equal to 1, c is equal to 1. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் ஏங்கிறது m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், bங்கிறது mோட கோஎஃபிஷியன்ட், cங்கிறது கான்ஸ்டன்ட்டும். இந்த எதுவுமே m எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் இருக்காது. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணோன்னா m is equal to ஸோ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c. ஸோ 1 into 1 1, அப்போ -4 மட்டும் வரும். டிவைடட் பை 2 into 1 2. ஸோ m is equal to -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் -√3 by 2. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மைனஸ் வந்ததுன்னா அது என்னன்னு எழுதிடணும், ஐன்னு எழுதிடணும். அப்போ √3 அப்படியே இருக்கும், -√1 தான் ஐன்னு எழுதிக்கும், டிவைடட் பை 2. இதுதான் m. So which implies m is equal to ஒன்றும் பண்ணலை, நான் அப்படியே தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். பை 2 அப்படியே கம்பைண்டாக இல்லாமல் தனியாக எழுதிக்கிறேன். -1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 by 2 i. ஏன் இந்த மாதிரி பிரித்தேன்னா, இது பார்க்குறதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது ரூட். ஓகேங்களா? அதுக்கு தான் இது மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. த ரூட்ஸ் ஆர் இமேஜினரினா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அக்கார்டிங் டு த சம். இதுதான் வந்து ஃபார்முலான்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணோன்னா சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் இருக்கு, அப்போ இ பவர் அது என்னவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அப்படியே கொண்டு போய் மேலே எழுத வேண்டியதுதான். இன்ட்டு ஏ காஸ் பீட்டாவுக்கு பதிலாக √3 by 2x ப்ளஸ் பி சைன் √3 by 2x. இப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம். டிஃபிகல்ட்டுனா சம்மு மாடல் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும், ஆனால் சம்முன்னு வந்தால் நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு சம் என்னென்னா, d³ by dx³ மைனஸ் d³ by dx³ minus 6 d² y by dx², d² y by dx² plus 11 into dy by dx minus 6y equal to 0. ஓகே, இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், as usual the auxiliary equation. The auxiliary
equation is m cube minus 6m square plus 11m minus 6 is equal to 0. இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்போ பவர் 2ல இருந்தது, நம்மளுக்கு டிகிரி 2ல இருந்தது, வெறும் m ஸ்கொயர்லேருந்து தான் ஈக்குவேஷனே ஆரம்பிக்கும். ஒன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி எம்மோட வேல்யூ கண்டுபிடிப்போம், இல்லைன்னு சொன்னால் இந்த எம்மை ஸ்ப்ளிட் பண்ணி சம் ப்ராடக்ட்னு ஸ்ப்ளிட் பண்ணி எம்மோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து m கியூப் இருக்குது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ m கியூப் இருந்ததுன்னா கம்பல்சரி ஒரு ரூட் என்ன வரும்னு சொன்னால் ஒன்று வரலாம், இல்லை -1 வரலாம், இல்லை 2, இல்லை -2, இல்லை 3, இல்லை -3. அதிகபட்சம் இவ்வளவு தான் வரும். ரொம்ப ரேராக தான் 2 -2 3 -3 வரும். உங்களுக்கு வர்றதெல்லாம் மோஸ்ட்லி 1 -1 தான் வரும், அதை தாண்டி வரப்போகிறதில்ல. சரி, இப்போ இது ரெண்டுத்துலேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை 2 3 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த 1 தூக்கிட்டு போய் அப்படியே எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 1 கியூப் minus 6 into 1 squared plus 11 into 1 minus 6. ஓகேங்களா? இப்போ ஓகேங்களா, இப்போ என்னோட கண்டினியூஷன் நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். தட் இஸ் 1 minus 6, ஏன்னா 1 into 1 square 1 உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ ப்ளஸ் 11 minus 6. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வருது, 1 plus 11 12 minus 6 minus 6 minus 12, அதாவது ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஆக்சுவலி அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் என்னது, m கியூப் மைனஸ் 6m ஸ்கொயர் ப்ளஸ் 11m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம எம்முக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வருதுங்களா? அவங்க சொன்ன மாதிரி ஈக்குவல் டு 0 வருதா? அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு ரூட்டுன்னு மீனிங் இதுக்கு. இப்போ இதுலேயே நம்ம -1 அப்ளை பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன், ரூட்டாக வராது. அப்போ அது ரூட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எம்முக்கு 1ஓ -1ஓ 2ஓ -2ஓ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்தா 0 வரணும், 2ன்னு நம்பர் கொடுத்தா 2 வரணும், 3ன்னு கொடுத்தா 3 வரணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அது நம்மளுக்கு கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நம்பர் அதுக்கு ஒரு ரூட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்களேன், -1 வந்து இதுக்கு ரூட்டா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். -1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இப்போ -1 த ஹோல் கியூப் minus 6 into minus 1 the whole square minus 11 into minus 1 minus 6 equal to 0. minus 1 cube போட்டிங்கன்னா minus 1, ஏன்னா 3 தடவை minus sign multiply பண்ணா minus into minus plus plus into minus minus வரும். அதாவது ரெண்டு minus sign multiply பண்ணிங்கன்னா plus வரும். அது வெறும் minus போடாம 1 அப்படின்னு சும்மா போட்டுக்கலாம். ரெண்டு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் சிம்பிள் வரும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிளோட ஒரு மைனஸ் சைன், ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வருது, அப்போது -1 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸை ப்ளஸ் ஆகிடும். அப்போது இதுக்குள்ளே ப்ளஸ் அகெயின் ஒரு மைனஸ், அப்போது மறுபடியும் -6, அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போது +11, நெக்ஸ்ட்டு ஒரு -6. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். -6 -6 -12 ஒரு -1 -13 +11 which implies இது என்ன வருது, -2 வருதுங்களா? அப்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க 0 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, -2 வந்திருக்கு. அப்போது இது வந்து நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் சால்வ் ஆகலை. நம்ம 2-ஐ கொண்டு போய் -1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போது -1 இதுக்கு ரூட்டு கிடையாது. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிச்சா எப்படி நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னுட்டுன்னு?
ஒன்று ரூட் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்னொரு இந்த மாடலை சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ரூட்டு வந்து எம்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம மீதி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். அது என்னது அப்படின்னா, கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, அதனோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதுவோம். எம் கியூப் பக்கத்தில் 1 இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் 1. எம் ஸ்கொயர்ட் பக்கத்தில் -6 இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட் -6. எம்முக்கு பதிலாக +11 அதோட கோஎஃபிஷியன்ட். கான்ஸ்டன்ட் டேர்ம் 6 அதோடது அப்படியே எழுதியிருக்கோம். இந்த எல் ஷேப்பில் போட்டு ரூட் எழுதியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரூட் எம் 1ன்னு தெரியும். அப்போ அந்த 1 கொண்டு வந்து இங்கே அப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போவுமே 0 போட்டுருவாங்க, அது 0 போட்டுட்டு ஸோ இப்போ போடுங்க 1 × 1 + 0 என்ன வரும் 1, அது அப்படியே இறக்குங்க. இங்கே என்ன இருக்கோ கீழே நம்பர் மேல் நம்பரையும் கீழே நம்பரையும் ஆட் பண்ணும். 1 + 0 1ன்னு வந்ததுங்களா? இப்போது 1 × 1 1, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஒன்று மைனஸ் சைனில் இருக்குது, ஒன்று ப்ளஸ் சைனில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணணும். 6 - 1 5. ஆனால் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ். அப்போ அதை தூக்கி அப்படியே போடுங்க. இப்போ 1 × -5 -5, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 11ல் 5 போச்சுன்னா எவ்வளோ 6. அதே மாதிரி தான் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் சிம்பிள், அதனால் +6. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 6 6, ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணுங்கள். -6ம் +6ம் 0. இப்போ லாஸ்ட் நம்பர் 0 ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி எழுதலான்னா, m = 1ங்கிறது ஒரு ரூட்டு. மீதி இருக்கிறத எப்படி எழுதலான்னா, அப்போ க்யூபு போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அடுத்த டிகிரி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எம் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் m² -5m, அதாவது எம் ஸ்கொயர்டுக்கு அப்புறம் வர டேர்ம் என்னது, எம் டேர்ம் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் -5, அடுத்தது இருக்கிறது +6. அப்போ அது கான்ஸ்டன்ட் டேர்ம் +6 = 0. இப்போ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதிலிருந்து நம்ம இன்னொரு 2 ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட், எல் ஷேப் மெத்தடுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா டிவிஷன் மெத்தட்லேயும் போட்டிருப்பீங்க நீங்கள். அப்படி போட்டாலும் இதே தான் வரும். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இன்னொரு மெத்தட் தெரிஞ்சவங்க அந்த மெத்தட்லேயும் போடலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இதிலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன், அகெயின் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா அது இதே தான் இருக்குது. சாரி, ஆக்சிலரி ஈக்குவேஷனே இருக்குது. m² -5m + 6 = 0. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பிரிப்போம், m மைனஸ் ப்ராடக்ட் வந்து 3. சரி இருங்க, முதல்ல அதை எழுதிக்கலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. ப்ராடக்ட் வந்து 6, சம்மு வந்து -5. அப்போ என்ன வரும், -3, -2 தான் வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 3 × 2 6 ஆகிடுச்சு கரெக்டாக. அப்போ ப்ராடக்ட் வந்து +6 வந்துச்சு. சம்முனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 5, ரெண்டுத்துக்கு முன்னாடியும் மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைன் அப்படியே வந்துடுது. அப்போ நம்ம இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா, m - 2 × m - 3 = 0 அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் m - 2 = 0 ஒரு டேர்ம், அடுத்தது m - 3 = 0 ஒரு டேர்ம். அப்போது m = 2, m = 3. ஓகேங்களா? நான் அதெல்லாம் டீட்டெயிலாக போடல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூஸ் என்ன வந்திருக்கு, m = 1, m = 2, m = 3. இந்த 3 ரூட்டு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். சரி, நான் மேலே எழுதிட்டு போகிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் = மூணுமே என்ன வந்திருக்கு, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் எப்படி எழுதுவோம், ae⁻m1x, இருங்க எழுதிடலாம்,
எப்போவுமே நீங்கள் சிஎஃப் எழுதுறதுக்கு முன்னாடி இதை எழுதிடுங்க. சாரி, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இது வரைக்கும் நம்ம 2 ரூட்டில் தான் எழுதியிருந்தோம், இப்போ 3 எழுதியிருக்கோம். ஸோ சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் m1x, அதாவது m1க்கு பதிலாக 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்ன்னு தெரியும். அடுத்தது ப்ளஸ் பிஇ பவர் m2x, m2 என்ன வந்துருக்கு 2x, ப்ளஸ் அடுத்த கான்ஸ்டன்ட் சி இ பவர் m3x, அதாவது 3x. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், 3rd டிகிரி ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் சம்மு பார்த்தீங்கன்னா dq ப்ளஸ் minus 3d ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா dq minus 3d square plus 3d minus 1 of y is equal to 0. ஒரு தடவை சம்ம செக் பண்ணிக்கிறேன். dq minus 3d square plus 3d minus 1 of y is equal to 0. ஓகே, இப்போ இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் போடுவோம்? அதே மாதிரி தான். த auxiliary equation is m cube minus 3m square plus 3m minus 1 equal to 0. இப்போ இந்த சம்மு போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு சம்மை எழுதும்போது 1த்துக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். சிம்பிளும் ரொம்ப அவசியம், சைன் ரொம்ப அவசியம், ப்ளஸ்ஸா மைனஸானு, அப்புறம் கோஎஃபிஷியன்ட்டும் ரொம்ப அவசியம், அதை செக் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இதுக்கு 1 minus 1 எப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி அப்படியே போடுறேன், நான் எழுதாமல் அப்படியே போடுறேன். 1 எடுத்து பார்ப்போம். 1 போட்டோன்னா 1 cube 1 minus 3 plus 3 minus 1. ஸோ ஈக்குவேஷனில் சால்வ் ஆகுது. அப்போது m is equal to 1 அப்படிங்கிறது ஒரு ரூட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி சால்வ் ஆகலைன்னா அது ரூட்டு கிடையாதுன்றதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருது? இதில் m is equal to 1ன்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தது எல் ஷேப்பில் இன்னும் 2 ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? 1 அதனோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதுவோம். m cubed 1, m squared minus 3, m இது ப்ளஸ் 3, கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. அதே மாதிரியே எல் ஷேப் போடுவோம். ஸோ ஒரு ரூட்டு 1, எப்போவுமே இந்த டேர்ம் 0 போடணும். 1 into 1 1, ஸோ 1 + 0 1. இப்போ அடுத்தது 1 into 1 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2. 1 into -2 -2. ஸோ 1 into -2 போட்டாச்சு. இப்போ 3ல் -2 போச்சுன்னா 1, 1 into 1 1. ஸோ ஃபைனலாக இது 0 வருது. இது 0 வந்ததுனா தான் இந்த டேர்ம் பாருங்கள் எப்போவுமே 0 வரணும். 0 வந்தால் தான் இது அடுத்த டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டுன்னு மீனிங் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? m squared minus 2m plus 1 is equal to 0ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் mங்கிறது ஒரு ரூட் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் பாருங்கள், ப்ராடக்ட் 1, sum is equal to -2ன்னு இருக்குது. இப்போ இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட்டு 1 into 1 தான், 1 வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போது சைன் ஆட் பண்ணால் -2 வரணும். எனக்கு +2 தான் வரும் இதை ஆட் பண்ணால். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸாக என்ன வரணும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே -1 வரணும்.
மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1. ஸோ ப்ராடக்ட் 1 வந்துடும். ஆட் பண்ணால் -1 -1 -2 வந்துடும். அப்போ m மைனஸ் 1 இன்ட்டு டைரெக்டாக m minus 1 into m minus 1 is equal to 0. அப்போ m minus 1 is equal to 0. Again m minus 1 is equal to 0. அப்போ 2 times என்ன வருது? m is equal to 1 ஒன்று, இன்னொரு தடவை m is equal to 1. அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை தடவை வந்திருக்கு m is equal to 1ங்கிறது? 3 தடவை வந்திருக்கு. இந்த சம்மில் ஆல்ரெடி ஒரு 1 தோ வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு mோட வேல்யூ thrice வந்திருக்கு, சேமாக வந்திருக்கு. சரி, அப்போ இப்போ என்ன எழுதலாம்? the roots are real and equal. the roots are real and equal அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன எழுதுவோம் நம்ம? பை ஃபார்முலா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா ax plus b into e power mx அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? இது வந்து 2 டிகிரி ஈக்குவேஷன் இருந்தால் தான் இப்படி எழுதுவோம். a plus bx or ax plus b. எங்கேயோ ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒரு இடத்துல வந்து எக்ஸ் டேர்ம் சேர்ப்போம். ஓகேங்களா? ஜென்ரலாக ax plus bன்னு எழுதுவோம், இல்லை a plus bxன்னு எழுதலாம். பட் இப்போ நம்மளுக்கு வந்து த்ரைஸ் வந்திருக்கு, 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா a plus bx 3 டேர்ம் வந்திருக்கிறதுனால 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் cx ஸ்கொயர். பாருங்கள், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் டேர்ம், அப்புறம் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இன்ட்டு இ பவர் எம்முக்கு பதிலாக 1 வந்திருக்கிறதுனால 1, எக்ஸுக்கோட வேல்யூ எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் cx ஸ்கொயர்டு. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த மாடல் புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு. எம் கியூபை யூஸ் பண்ணி நான் 2 சம் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இமேஜினரி வருது, சரி அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு. ஒரு நிமிஷம் வந்து சரி. இப்போ வந்து 3rd or 4th தெரியல, ஏதோ நம்பர் போட்டிருக்கேன், மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சிடுங்க, சாரி. இப்போ சம் என்ன எழுதுகிறோன்னா dq ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 4d ப்ளஸ் 4 ஆஃப் y is equal to 0. dq plus d square plus 4d plus 4 of y is equal to 0. Solution. எப்பொழுதும் போல. So the auxiliary equation is m cube plus m square plus 4m plus 4 is equal to 0. ஓகேங்களா? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி 1 போட்டால் இதில் 0 வர வாய்ப்பே கிடையாது. அதனால் மேபி -1 இருக்கலாம். ஏன்னா 1 போட்டோன்னா இதில் என்ன வரும், எல்லாமே ப்ளஸ் சைனாக இருக்கிறதுனால எப்படியும் ஆட் தான் ஆகும், சப்ராக்ட் ஆகி கேன்சல் ஆகி 0 வர வாய்ப்பு இல்லை. ஸோ எம்முக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா புட் m is equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன வரும், -1 3 டைம் போட்டால் மைனஸ் வந்துடும், ப்ளஸ் 2 டைம் போட்டால் ப்ளஸ் வந்துடும். அடுத்தது -1 into 4னா -4, கான்ஸ்டன்ட் டேர்ம் +4. இப்போ இதை கேன்சல் பண்ணால் எல்லாம் கேன்சல் ஆகிடுது, 0 வருது. அப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது m is equal to -1 அப்படிங்கிறது ஒரு ரூட். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வச்சுட்டு மற்றதை கண்டுபிடிக்கணும். 1 1 4 4. அதே மாதிரி எல் ஷேப் வச்சு போட போகிறோம். -1 இங்கே எப்பொழுதும் போல் ஃபஸ்ட் டேர்ம் 0, 1 + 0 1, -1 into 1
minus 1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +1 -1 0ன்னு ஆகிடும். அப்போது -1 into 0, கரெக்டாக தான் போட்டிருக்கோம்ல, 1144. ஓகே, இப்போ இது என்ன வருது, -1 into 0 0, அப்போது இது வந்து +4, -1 into 4 -4. ஓகே, லாஸ்ட் டேர்ம் 0 ஆகிடுச்சு. பாருங்கள், லாஸ்ட் டேர்ம் 0 ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரைட்டு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டோம்னா, சாரி, இந்த சம் இதோட முடிஞ்சிருச்சு இல்லையா, இது அந்த சம்மோட கண்டினியூஷன். m is equal to -1 ஒன்று, இது ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா m², m டேர்ம் வந்து 0வாக இருக்குது, அப்போ அதை அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். ப்ளஸ் அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் 4 which is equal to 0. அதுக்கு தான் இந்த சம்மை நான் போட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே 0 இருக்குது. ஸோ m²க்கு அப்புறம் என்ன டேர்ம் வரணும், m டேர்ம் வரணும். அதாவது எப்படி வந்திருக்கணும்னா m² ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 into m ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு வந்திருக்கும். 0 into anything 0 அப்படிங்கிறதுனால அந்த டேர்மை நான் ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே வெறும் 4 மட்டும் போட்டிருக்கேன், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து சால்வ் பண்ணால் என்ன வரும், m² is equal to -4 வரும். சாரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப், m² is equal to -4, which implies m is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4. உங்களுக்கு தெரியும், 4க்கு வந்து 2 வந்துடும், ரூட் ஆஃப் -1க்கு iன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2iன்னு வந்திருக்கு. அப்போ எம்மோட வேல்யூஸ் என்னென்ன வந்திருக்கு நம்மளுக்கு, m is equal to -1 ஒன்று வந்திருக்கு. அடுத்தது m is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் 2iங்கிறது ஒரு ரூட்டு, -2iங்கிறது இன்னொரு ரூட்டு. இப்போ நம்மளோட எம்மோட வேல்யூஸ் இதுதான். இதில் பாருங்கள், ரெண்டுமே கம்பைண்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுறது, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், ae பவர் m1x ப்ளஸ் be பவர் m2xன்னு எழுதுவோம். பட் இங்கே ஒன்று தானே இருக்குது, அப்போ அதை என்ன பண்ணிடலாம், ae பவர் மைனஸ் எக்ஸ், அது முடிஞ்சிச்சிங்களா. ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், இ பவர், இது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டான்ற மாதிரி வந்திருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2y. அப்போ இங்கே ஆல்ஃபாங்கிறது 0, பீட்டாங்கிறது 2ன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா படி என்ன எழுதணும், இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், தட் இஸ் இ பவர் 0 into x a cos beta x 2x plus b sin 2x. ஓகேங்களா? which is equal to ae பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் 0 என்னது 1ன்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்போது ae பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் a cos 2x ப்ளஸ் b வரணும், ஏன்னா ஆல்ரெடி a போட்டுட்டோம்ல. அப்போது இன்னொரு கான்ஸ்டன்ட் p, அடுத்த கான்ஸ்டன்ட் c எழுதிக்கலாம். அப்போ b cos 2x ப்ளஸ் c sin 2x. ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏவே 2 தடவை போட முடியாது. ஸோ ae பவர் மைனஸ் எக்ஸ் b cos 2x ப்ளஸ் c sin 2x. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.